ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஸ்பெரி மில்க் ஷேக். எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம பெரிய பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் மில்க் ஷேக் குடிப்போம். ரிச்சாக க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸி. 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், மில்க் அண்டு ராஸ்பெரி ஐஸ்கிரீம். அவ்வளோதான். சக்குன்னு அப்படி செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓடி விளையாடுற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டாங்க. ராஸ்பெரி வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி, இ எல்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் பெரியவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறையா கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராஸ்பெரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஹோம்மேட் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஷாப்ஸில் வாங்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் மில்க்கை வச்சுருக்கேன். இதில் சுகர் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சுகர் ஆட் பண்ணி வைக்கலாம். பட் நான் இதில் உள்ள ஸ்வீட்னஸே போதும்னு நினைக்கிறதுனால நான் சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் விப் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ராஸ்பெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். நான் ஒரு பெரிய ஸ்கூப்பு ராஸ்பெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த ஃப்ரீசரில் வச்ச மில்க்கு தேவையான அளவு ராஸ்பெரி ஐஸ்கிரீமை ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ரீசரில் வச்சு எடுத்த மில்கை சேர்த்துட்டேன். இதை போட்டு மிக்ஸியில் போட்டு மூடி ஒரு 20 செகண்ட்ஸு நம்ம விப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான ராஸ்பெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். ராஸ்பெரி மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ராஸ்பெரி மில்க் ஷேக்கில் நான் ஒரு ஸ்கூப் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். டேஸ்டியான, ஹெல்த்தியான, கேலரி ரிச் ராஸ்பெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது விளையாண்டுட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டோன்னே நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுங்க. ஹோட்டலில் ஷாப்ஸில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மெனக்கெட்டால் போதும். இந்த மாதிரி டேஸ்டியான ட்ரிங்க்ஸ்லாம் நம்மளால் செய்ய முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.